ஹே ஹைஸ், நான் தான் உங்கள் வர்க்கீஸ். வெல்கம் டு விஜேசி vlog. ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு யூடியூப் சேனலில். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ சேனலில் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் அந்த கம்பெனிக்கு உண்மையாக இருக்கேன்னு இருப்பீங்க. ஓகே, இருக்க கம்பெனிக்கு உண்மையாக இருப்பீங்க. அந்த உண்மையாக இருக்கிறதுனாலயே முக்கால்வாசி உங்களோட அந்த உங்களோட கனவுகள் அதெல்லாமே பறிக்கப்பட்டுரும். மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, 1.5 வருஷம் ஆயிடுச்சுடா யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டு. 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆஃப்டர் என்னால் ஏன் வர முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே காரணம் தான். நான் வந்து ஒரு கம்பெனினா அந்த ஓனருக்கு உண்மையாக இருக்கணும்னு நினச்சி என்னெல்லாமோ பண்ணுவேன். பட் ஆனால் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு விட்டுட்டு இன்னொரு ஒர்க் பண்ணுறோம் சைடில் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க வந்து ப்ராப்ளம் ஆகும். கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும். அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த நம்மளோட கனவை மறைச்சி அந்த குடும்ப சுற்றுச்சூழல் அறிஞ்சு அந்த ஒரு குறிப்பிட்ட சம்பளத்துக்கு நம்ம உண்மையாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, இருக்கிறோம். ஓகேங்களா? ஆனால் அந்த கம்பெனியில் உள்ள ஓனருக்கு அது தெரியாது, புரியாது. அவங்களுக்கு தேவை ஒரு வருமானம். அந்த வருமானத்துக்கு தகுந்த உங்களுக்கு சேலரி, அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அந்த ஒரே ஒரு காரணம் தான். எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் ஆயிடுச்சு என்னால் வீடியோ போட முடியாததுக்கு காரணம் அந்த ஒன்று தான், வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கும் ஒரு இது என்னென்னா, இப்போ நமக்கு இருக்க கம்பெனிக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த இதை ஃபோக்கஸ்லேயே இருந்ததுனால. பட் ஆனால் நம்மளால் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. அடுத்த ஒரு ஸ்டெப்பு கண்டிப்பாக எடுத்து வைக்கவே முடியாதுங்க. அதான் மெயின் ரீசன் நான் சொல்லுவேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரீ கிடச்சிருக்கு. வேற ஒரு கம்பெனி மாறி இருக்கேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்லாம் நிறையா வந்திருக்கு. அதனால நான் தான் உங்கள் வர்க்கீஸ். வெல்கம் டு விஜேசி vlog. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ரிலேட்டான நீங்கள் எல்லா வீடியோவுமே அப்லோட் பண்ணுவோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வேற ஒன்றும் இல்லைங்க, பைக்கு தான். வாங்க. இந்த ஒரு செட்டப்பில் நம்ம வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு முக்கியமான தேவைப்படுற கேபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் மிஸ் ஆகி போயிருச்சு. இப்போ முக்கியமாக தேவைப்படக்கூடிய மைக் அடாப்டர் TRSS அப்படிங்கிற மைக் அடாப்டர் மிஸ் ஆகி போயிருச்சு. இப்போ அது இருந்ததுன்னா டீட்டெயில்ஸாக நீட்டாக நம்ம மைக்கு போட்டு ஆடியோ போட்டு பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஆனால் இப்போ பண்ண முடியல. ஆனால் நான் இப்போ வாய்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுவும் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவலில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எந்த இடத்துல, சென்னையில் தான் இருக்கும். சென்னையில் எந்த ஏரியாவில் போயிட்டுருக்கோம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நான் சென்னைக்கு புதுசு தான், அதனால் எனக்கு எந்த ஏரியா எப்படின்னு தெரியாது. மறக்காமல் இந்த ஏரியா சென்னையில் உள்ளவங்களா இருக்கலாம், வெளியே உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியும் இது எந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஏரியாவில் நான் போயிட்டுருக்கேன். ஓகே. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வண்டியில் வேகமாக 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம செலுத்த போகிறோம் ரோட்டில். கண்டிப்பாக கேஸ்கள் நிறையா வந்து குமிய போகுது அப்படின்னு நான் சொல்லலாம்னு நினச்சேன். பட் உங்களுக்கே தெரியும், நம்ம சென்னைக்குள்ளே சிட்டிக்குள்ளே ஸ்பீடு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 விட்டு தாண்ட முடியுங்கன்னா அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஸ்லோவாக தான் போக போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏரியா நான் இப்போ போகிற இடத்துல எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது எங்கே இந்த ரோட்டில் இவ்வளோ தான் போக முடியும் அப்படின்னு இருக்கும்ல, அந்த ஸ்பீடை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் எனக்கு மட்டும் சொல்லலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே யூடியூப்பில் வளர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய சேனல்கள், உண்மையை சொல்ல போனால் நிறைய பேருங்க, ஒருத்தர் 2 பேர் கிடையாது. எல்லாருமே இப்படி ஒரு சின்ன வீட்டோட வறுமை தெரிஞ்சு ஒரு வேலைக்கு போய் அந்த வேலையில் இப்படி ஒரு ஒர்க் பண்ண முடியாமல் நிறைய பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே இப்படியாவது யூடியூப்பில் முன்னேறி வந்துடணும் அப்படின்னு நினச்சி போட்டவங்க எல்லாத்தையுமே தட்டி இறக்கிட்டாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா 1 அது 100ல் 2 பேர் 3 பேர் தான் மேலே வந்திருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாருமே கீழே போயிட்டாங்க. யார் இப்போ யூடியூப் சேனல் பண்ண கூட முடியல. அவங்களால ஒரு சின்ன ஃபோட்டோ கூட எடுத்து அப்லோட் பண்ண முடியல. அந்த மாதிரி சுற்றுச்சூழலுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் நான் தள்ளப்பட்டிருந்தேன். ஆஃப்டர் நான் இப்போ வந்துட்டேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு வீக்லி ஒரு 1 வீடியோ கொடுக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸோடு நான் இப்போ இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட் அண்ட் ஆதரவு கண்டிப்பாக எனக்கு வேணும். நான் இருந்தால் தான் நான் பண்ண முடியும். அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். மீன்ஸ் ஒருத்தர் இப்போ ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி 1லேருந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்லாம் இறங்குவாங்க. நான் அப்படி தான் இறங்கினேன். ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, மீன்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆஃப்டர் 35K சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. என்னால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. இன்ஸ்டாகிராம்லேயும் அதே மாதிரி 22-23K சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னே என்னால் வீடியோ போட முடியலை. காரணம் ஃபேமிலி இருக்குது. நமக்கு தம்பி 4 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சம்பாதிச்சு கொடுக்கணும்.
நம்ம வாழ்க்கையை அழிச்சு தான் பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலை தள்ளப்பட்டோம். ஆஃப்டர் நான் இப்போ திரும்பி வந்திருக்கேன். கண்டிப்பாக வீடியோ பண்ணுவேன், ரெகுலராக பண்ணுவேன். ஒரு நல்ல நிலைமைக்கு என்னால் வர முடியுங்கிறத நான் காமிப்பேன். ஓகேங்களா? ஓகே மக்களே. அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய 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 பேசணும்னு தோணிகிட்டே இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழலில் நம்ம வந்து என்னென்ன அமைக்கணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பிளான்லாம் நிறைய இருக்குது மைண்டில். எல்லாத்தையுமே நான் ஓப்பனாக பேச விரும்புகிறேன். அண்ட் வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக நான் எல்லாத்தையுமே ஓப்பனாக பேசுவேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான் வர்க்கீஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் லாஸ்ட்டில் எண்ட் பண்ணும்போது ஒரு லைன் சொல்லுவேன். ஆனால் அந்த லைன் வந்து எப்படி அமையும், உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா என்ன அது அப்படின்னா, அன்றும் இன்றும் என்றும் என்றும் உங்கள் மனதில் VJC Vlog.